இம்பூரல் இம்பூரல் காணாதார் இருமியே சாவாரே அப்படின்னு சித்தர்களுடைய பொன்மொழி. உலகத்திலேயே இருமலுக்கு தலை சிறந்த மருந்து எது, மூலிகை எதுனா இந்த இம்பூரல் தான். இந்த இம்பூரல் பார்த்திங்கன்னா காடு மேடு கட்டாந்தரைகள் பவுண்ட் ஒட்டி எல்லாம் நிறையா இருக்கும். இந்த மூலிகைகள் மழை பெஞ்சிருக்கும் போது நிறையா கிடைக்கும். அந்த நேரங்களில் நம்ம இந்த மூலிகையை பிடுங்கிட்டு துண்டு துண்டாக நறுக்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். சும்மா இவ்வளோ நறுக்குனதை பவுடராக இருந்தால் சும்மா இவ்வளோ போதும். அப்படியே நறுக்கி எடுக்கிறதுனா இவ்வளவு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி, எவ்வளவு கடுமையான இருமலாக இருந்தாலும் சரி, வைரல் தொற்றுனால த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஐயோ இவன் இருமுறதை பார்த்தா இவன் செத்துருவான் போல் இருக்கே, இவ்வளோ இருமுறானே இப்படி இருமுறானே தாங்க முடியாத அளவுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவனை நமக்கே பயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நபருக்கு நம்ம இந்த மூலிகையில் கஷாயம் வச்சு குடித்தோம்னா ஒரே வேலை மருந்துலேயே இருமலை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த மூலிகைக்கு ஒன்றுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அப்படி ஒரு அதீத சக்தி வாய்ந்த மூலிகை தான் இம்பூரல். இம்பூரலை நல்லா அடையாளம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் மூக்குத்தி பூ மாதிரி அழகாக இருக்கும். இதே மாதிரியே சைஸில் தரான்னு ஒரு மூலிகை இருக்கும். அந்த மூலிகையெல்லாம் எடுத்துடக்கூடாது, இதுதான் எடுக்கணும். தண்டு பார்த்திங்கன்னா செம்பு, எப்படி செம்பு கம்பி இருக்குது அது மாதிரி இருக்கும். வேரோடு